அம்புலிமாமா ராமாயணம் 53ஆம் பாகம். அகஸ்திய மகாமுனிவர் ராமனிடம் சுகேசனின் புதல்வர்களான மால்யவான், மாலி, சுமாலி ஆகியோர் இலங்கையில் தளம் அமைத்துக்கொண்டு தங்கள் மனைவியருடனும் பிள்ளைகளுடனும் கவலையின்றி வாழ்ந்து வந்ததாகவும் தாங்கள் பெற்ற வரங்களின் கர்வத்தினால் மூவுலகங்களையும் துன்புறுத்தியதாகவும் தெரிவித்து மேலும் இவ்வாறு கூறினார். அரக்கர்கள் இழைக்கும் இன்னல்களை தாங்கமாட்டாமல் தேவர்களும் ரிஷிகளும் மகேஸ்வரனிடம் சென்று, ஜகத்ரட்சகனே, சுகேசனின் மைந்தர்கள் பிரம்மாவிடம் வரங்களை பெற்று அகந்தை கொண்டு சொர்க்கத்திலிருந்து தேவர்களை துரத்திவிட்டு அதை தாங்களே ஆக்கிரமித்துக் கொண்டனர். முனிவர்களின் ஆசிரமங்களையும் இல்லங்களையும் வெறிச்சோடியதாக ஆக்கினர். தாங்களே பிரம்மா, உருத்திரன், விஷ்ணு, இந்திரன், யமன், வருணன், சந்திரன் மற்றும் சூரியன் என்று சொல்லிக் கொள்கின்றனர். எந்நேரமும் போர் புரிய ஆயத்தமாக இருக்கும் அந்த அரக்கர்களிடமிருந்து எங்களை காத்தருள்க என்று அச்சத்துடன் வேண்டினர். ஆனால் மகேஸ்வரன் சுகேசன் மீது அன்பு கொண்டவர். ஆகையால் அவர் அவர்களிடம், தேவர்களே, மகரிஷிகளே, அந்த அரக்கர்களை கொல்லுதல் என்னால் இயலாது. அவர்களின் முடிவு என் கையில் இல்லை. என் சொல்லை கேட்டு நீங்கள் விஷ்ணுவிடம் சென்றீர்களானால் அவர் தப்பாமல் அவர்களை கொல்ல வல்லவர் என்றார். தேவர்கள் முதலானோர் மகேஸ்வரனுக்கு வெற்றி முழக்கமிட்டு விஷ்ணு மூர்த்தியிடம் சென்று மகேஸ்வரனிடம் முறையிட்டது போலவே விஷ்ணுவிடம் முறையிட்டு திரிகூடமலையின் மேல் உள்ள லங்கா நகரத்தில் புகுந்துள்ள அரக்கர்களை கொன்று தங்களை காக்குமாறும் தங்களுக்கு வேறு கதியில்லை என்றும் வேண்டினர். விஷ்ணு மூர்த்தி அவர்களுக்கு அபயமளித்து, நான் சுகேசனையும் அவனது 3 புதல்வர்களையும் அறிவேன். அவர்களின் நடத்தையை கண்டால் எனக்கும் சினம் எழுகிறது. நான் அவர்களை சங்காரம் செய்கிறேன், நீங்கள் அஞ்சாதீர்கள் என்றார். இந்த சொற்களை கேட்டு தேவர்கள் பரமானந்தம் அடைந்து விஷ்ணு மூர்த்தியை புகழ்ந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். இந்த செய்தி இலங்கைக்கு தெரிந்தது. மால்யவான் தன் தம்பிகளிடம், தேவர்களும் ரிஷிகளும் இணைந்து நம்மை கொல்ல சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்கள் மகேஸ்வரனிடம் சென்று நம்மை கொல்லுமாறு கெஞ்சினார்களாம். அந்த பணி தம்மால் இயலாதென்றும் விஷ்ணுவிடம் செல்லுமாறும் மகேஸ்வரன் ஆலோசனை வழங்கினாராம். அந்த ஆலோசனையின்படி அவர்கள் விஷ்ணுவிடம் சென்று அவரது கால்களில் விழுந்தார்களாம். அவர் நம் அனைவரையும் கொல்வதாக அவர்களுக்கு அபயமளித்து அனுப்பிவிட்டாராம். விஷ்ணு மூர்த்தி நம்மை கொல்ல தீர்மானித்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிப்பது நல்லது. ஏனெனில் அவர் ஹிரண்யகசிப்பு போன்ற பல வலிமையான அரக்கர்களை கொன்றுள்ளார். எத்தனையோ வரங்களை பெற்று யாகங்களை செய்து திவ்யாஸ்திரங்களை சம்பாதித்து மாயைகளில் தேர்ந்த அரக்கர்கள் அவருடன் போர் செய்து மடிந்தனர். இந்த செய்தியை மனதில் கொண்டு நம் கடமையை முடிவு செய்ய வேண்டும் என்றான். இதற்கு மாலி, சுமாலி இவ்வாறு கூறினர். நாம் அறிஞர்கள், யாகங்களையும் தானங்களையும் செய்தவர்கள். நமக்கு அளவற்ற ஐஸ்வர்யம் உள்ளது. அதியுச்ச பலம் கொண்ட பகைவர்களை வென்றோம். விஷ்ணுவோ உருத்திரனோ இந்திரனோ எவராயினும் நம் முன்னே நிற்க முடியாது. நமக்கே உலகங்கள் அனைத்தும் நடுங்குகின்றன. விஷ்ணு மூர்த்தி நம்மை வெறுப்பதற்கு காரணம் ஏதும் காணவில்லை. இந்த தேவர்களே அவரை தூண்டிவிட்டிருப்பார்கள். அதற்கு நாம் சேனைகளுடன் புறப்பட்டுச் சென்று அந்த தேவர்களின் கதையை முடிப்போம். இவ்வாறாக ஆலோசித்து அந்த அரக்கச் சகோதரர்கள் போருக்கான ஏற்பாடுகளை செய்து சேனைகளுடன் சொர்க்கத்தின் மீது படையெடுத்தனர். இலங்கையிலிருந்து அவர்களுடன் ரதங்கள், யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் முதலான வாகனங்களுடன் சொர்க்கத்தை முற்றுகையிட புறப்பட்டனர். அளப்பரிய அந்த அரக்கச் சேனைக்கு தலைவன் மாலி. இவ்வாறு அரக்கர்கள் இலங்கையை விட்டு புறப்பட்டதும் இலங்கை பாழடைந்தது போல் ஆனது. அரக்கர்கள் போருக்கு கிளம்பிய செய்தி தெரிந்ததும் விஷ்ணு மூர்த்தி பளபளக்கும் கவசத்தை தரித்து அம்புகள், வில், சங்கு, சக்கரம், கதாயுதம், வாள் ஆகியவற்றைக் கொண்டு பீதாம்பரத்துடன் கருட வாகனத்தில் ஏறி வந்து தேவசேனையை அடைந்ததும் இரு தரப்பிற்கும் போர் தொடங்கியது. விஷ்ணு மூர்த்தி தனது அம்புகளாலும் சக்கரத்தினாலும் பல அரக்கர்களை கொன்றார். ஆனால் மாலி விஷ்ணு மூர்த்தியை எதிர்த்து மிக கொடூரமான போர் புரிந்து கருடனின் தலையில் பலமாக தாக்கி அவனை போர்க்களத்திலிருந்து ஓடும்படியும் செய்தார். ஆயினும் இறுதியில் விஷ்ணு மூர்த்தி தனது சக்கராயுதத்தினால் மாலியின் தலையை துண்டித்தார். மாலி வீழ்வதைக் கண்டு சுமாலி, மால்யவான் ஆகியோர் தங்கள் அரக்க படைகளுடன் இலங்கைக்குள் ஓடினர். விஷ்ணு மூர்த்தி அந்த அரக்கர்களை துரத்திச் சென்று வதம் செய்ய தொடங்கினார். அதைக் கண்டு மால்யவான், நீ சத்திரிய தர்மத்தை கூட பின்பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் எங்களை துரத்திக் கொள்கிறாயே, அப்படிப்பட்டவனுக்கு வீர சொர்க்கம் கூட கிடைக்காது அன்றோ? உனக்கு அந்த அளவிற்கு போர் செய்ய வேண்டுமெனில் என்னுடன் செய் என்று விஷ்ணுவிற்கு எதிராக நின்றான். நீங்கள் போர்க்களத்திலிருந்து ஓடுவது மட்டுமல்ல, பாதாள லோகத்தில் ஒளிந்திருந்தாலும் தேடி வந்து கொள்வேன். உங்களை கொல்வதாக தேவர்களுக்கு வாக்கு கொடுத்துள்ளேன், அந்த வாக்கை தவற மாட்டேன் என்றார் விஷ்ணு மூர்த்தி. இருவரும் போரில் இறங்கினர். மால்யவான் விஷ்ணு மூர்த்தியையும் கருடனையும் கூட மிகவும் துன்புறுத்தினான். ஆனால் கருடன் தனது இறக்கைகளை வீசி காற்றை உண்டாக்கியதும் அந்த காற்று மால்யவானை ஆகாயத்தில் ஃபேகுன் பறக்கச் செய்தது. அதைக் கண்டு சுமாலி தனது சேனையுடன் இலங்கைக்குள் ஓடினான். மால்யவான் எப்படியோ தனது சேனையைச் சேர்ந்து அவமானத்துடன் இலங்கையை அடைந்தான். அதன் பிறகு விஷ்ணு மூர்த்தி இலங்கை வாழ் அரக்கர்களுடன் பல போர்கள் புரிந்து பல அரக்க வீரர்களை கொன்ற பின்னர் எஞ்சிய அரக்கர்கள் தங்கள் மனைவியருடனும் பிள்ளைகளுடனும் சுற்றத்தாருடனும் இலங்கையை கைவிட்டு பாதாள லோகத்திற்குச் சென்று அங்கு வசிப்பிடத்தை அமைத்துக் கொண்டு சுமாலியை தங்கள் தலைவனாக கொண்டனர்.
அக்காலத்தில் விஷ்ணு மூர்த்தியால் கொல்லப்பட்ட மால்யவான் முதலான அரக்கர்கள் ராவணனும் கும்பகர்ணனும் விடவும் வலிமை மிக்கவர்கள். அரக்கர்கள் இலங்கையை விட்டுச் சென்றதும் வைஷ்ரவணன் அதாவது குபேரன் இலங்கையில் வசிக்கத் தொடங்கினான். சிறிது காலம் கழிந்தது. சுமாலி ஒருநாள் கைகசி என்ற தனது மகளை அழைத்துக் கொண்டு பாதாள லோகத்திலிருந்து புறப்பட்டு பூலோகத்தில் உலவ வந்தான். அவர்கள் பூமியில் திரிந்து கொண்டிருக்கும் போது புஷ்பக விமானத்தில் ஏறி தனது தந்தையை காணச் சென்று கொண்டிருந்த குபேரன் அவர்களுக்கு தென்பட்டான். குபேரனின் ஐஸ்வர்யத்துடன் தனது துரதிருஷ்ட நிலையை ஒப்பிட்டு பார்த்த சுமாலி என்ன செய்தால் நாம் முன்னேற முடியும் என்று சிந்தித்து இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். அழகிலா திருமகள் போன்ற தனது மகளிடம் அவன், அம்மா, உனக்கு திருமண வயது வந்துவிட்டது. உன்னை மணக்க விரும்புவோர் பலர் உள்ளனர். ஆனால் நீ ஒப்புக்கொள்ள மாட்டாயோ என்று தயங்குகின்றனர். விஸ்ரவசுவின் மகனான குபேரனின் மகா வைபவத்தை கண்கூடாக பார்த்தாய் அல்லவா? புலஸ்திய பிரம்மாவின் மகனான விஸ்ரவசு மகாமுனிவர். அவரை நீ பணிந்தால் உனக்கும் இத்தகைய பிள்ளைகளே பிறப்பார்கள் என்றான். கைகசி தந்தை மீதிருந்த மரியாதையினால் புறப்பட்டு விஸ்ரவசு தவம் செய்யும் கோகர்ண ஆசிரமத்திற்கு சென்று நின்றாள். அந்த சமயத்தில் விஸ்ரவசு அக்னி ஹோத்திரம் செய்து கொண்டிருந்தார். முழு சந்திரனைப் போல் ஜொலிக்கும் கைகசியைக் கண்டு விஸ்ரவசு, சுந்தரி, நீ யாருடைய மகள்? எங்கிருந்து வந்தாய்? என்ன காரியமாக வந்தாய்? உண்மை சொல் என்றார். அவள் கைகூப்பி, முனீஸ்வரரே, நீங்கள் தவ வலிமையால் அனைத்தையும் அறிய வல்லவர். நான் என் தந்தையின் கட்டளைப்படி வந்துள்ளேன். என் பெயர் கைகசி என்றாள். ஆம், தெரிந்தது. என்னால் புதல்வர்களை வேண்டி வந்துள்ளாய் என்று விஸ்ரவசு அவளை முறைப்படி மணம் முடித்து, நீ சந்தானம் வேண்டி வந்த நேரம் அரக்க வேளை, அதன் காரணமாக உனக்கு கொடூரமான மகா கொடிய அரக்கர்கள் பிறப்பார்கள் என்றார். உங்களைப் போன்ற தவ வலிமை மிக்கவருக்கு இத்தகைய பிள்ளைகள் பிறப்பதா? எனக்கு அப்படிப்பட்டவர்கள் வேண்டாம். நல்ல பிள்ளைகளை தந்து அருளுங்கள் என்றாள் கைகசி. அவள் பெரிதும் வேண்டிக் கொண்டதனால் விஸ்ரவசு, சரி, உன் கடைசி மகன் உன் வம்சத்திற்கு ஏற்றவனாக இருப்பான் என்றார். சிறிது காலம் கழித்து கைகசி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவன் காண்பதற்கு பரம விகாரமாக இருந்தான். அரக்க ரூபம், பயங்கர உருவம், 10 தலைகள், பெரிய கோரை பற்கள், கண்மை போன்ற கருநிற உடல், சிவந்த உதடுகள், 20 கைகள், பெரிய பெரிய வாய்கள். அவனுக்கு 10 தலைகள் இருப்பதைக் கண்டு விஸ்ரவசு அந்த சிறுவனுக்கு தசக்ரீவன் அதாவது 10 கழுத்துக்களை கொண்டவன் என்று பெயரிட்டார். அவரே ராவணன். ராவணனுக்கு பிறகு பிறந்தவன் கும்பகர்ணன். மகா பலசாலி, எந்த ஜந்துவிற்கும் இல்லாத அளவிற்கு மிக பெரிய உடல் கொண்டவன். அவனுக்கு பிறகு விகாரமான முகத்தை கொண்ட சூர்பனகை பிறந்தாள். அனைவருக்கும் கடைசியாக பிறந்தவன் விபீஷணன். அவன் சத்துவ குணம் கொண்டவன். ராவண கும்பகர்ணர்கள் காடுகளிலேயே வளர்ந்து தங்கள் அசாதாரண பலத்தினால் அனைவருக்கும் நடுக்கத்தை உண்டாக்கி திரியலாயினர். கும்பகர்ணன் ரிஷிகளை பிடித்து தின்று கொண்டிருந்தான். விபீஷணன் மட்டும் வேத அத்தியனம் செய்து மிதமான உணவை உண்டு தர்ம வழியை பின்பற்றினான். அவர்கள் அனைவரும் ஆசிரமத்தில் இருந்தபோது ஒருநாள் குபேரன் புஷ்பக விமானத்தில் தனது தந்தையை காண வந்தான். குபேரனின் தேஜஸையும் ஐஸ்வர்யத்தையும் கண்டு பொறாமை கொண்ட கைகசி தனது மூத்த மகனான ராவணனிடம், உன் அண்ணனான குபேரனின் வைபவத்தை பார்த்தாயா? ஒரே தந்தைக்கு பிறந்தவன் தானே நீயும், நீ பார் எப்படி இருக்கிறாய் என்று. நீ அந்த குபேரனுக்கு சமமாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்பா என்றாள். அமித பிரதாபசாலியான ராவணனுக்கு இந்த சொற்கள் ரோஷத்தை ஏற்படுத்தின. அவன் தனது தாயிடம், அம்மா, நான் என் அண்ணனுக்கு சமமானவனாவோ அல்லது அதற்கும் மேலானவனாகவோ ஆகி காட்டுவேன், வருந்தாதே என்று உறுதி பூண்டான். அவன் கும்பகர்ணனுடன் இணைந்து மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணி தனது தம்பிகளுடன் கோகர்ண ஆசிரமத்திற்குச் சென்று அங்கு அதீத கடுமையான தவம் செய்தான். ராவணன் உணவின்றி 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். அவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தலை வீதம் அறுத்து அக்னி குண்டத்தில் இட்டான். அவனது 10 தலைகளில் 9 ஆகுதி ஆகி ஒன்று எஞ்சியது. 10,000 ஆண்டுகள் முடிந்து ராவணன் தனக்கு எஞ்சியிருந்த ஒரு தலையை அறுக்கப் போகையில் பிரம்மா திக்பாலகர்களை அழைத்துக் கொண்டு வந்து, தசக்ரீவா, உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். ராவணன் பரமானந்தத்துடன் பிரம்மாவிற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, தாத்தா, பிராணிகளுக்கு மரண பயத்தை மிஞ்சிய பயம் வேறொன்றுமில்லை. எனக்கு சாவே இல்லாமல் வரமருள்க என்றான். மகனே, அத்தகைய வரத்தை தருவது சாத்தியமில்லை, வேறு வரத்தை கேள் என்றார் பிரம்மா. சுபர்ணர்கள், நாகர்கள், யட்சர்கள், தைத்தியர்கள், தானவர்கள், அரக்கர்கள், தேவர்கள் மற்றும் இதரர்களாலும் எனக்கு சாவு இல்லாமல் வரமருள்க. மனிதர்கள் முதலானோர் எனக்கு துரும்பிற்குச் சமமானவர்களே என்றான் ராவணன். பிரம்மதேவன் ராவணன் கேட்ட வரத்தை அளித்தார். மேலும் ராவணன் தனது 10 தலைகளையும் அப்படியே தக்கவைத்துக் கொள்ளவும் விரும்பிய உருவத்தை எடுக்கவும் வரமளித்தார். பிறகு பிரம்மா விபீஷணனையும் வரம் கேட்கச் சொன்னார். தனது மனம் தர்மத்தை விட்டு விலகாமலும் நினைத்தபோது தனக்கு பிரம்மாஸ்திரம் கைவர பெறுமாறும் விபீஷணன் வரம் கேட்டான். பிரம்மா அவன் கேட்ட வரத்தை தந்ததுடன் சாவே இல்லாமல் அதாவது சிரஞ்சீவியாக இருக்கும்படியும் வரமளித்தார். பிறகு வரம் பெறும் முறை கும்பகர்ணனுடையது. தேவர்கள் பிரம்மாவிடம், தேவா, கும்பகர்ணனுக்கு வரமளிக்க வேண்டாம். நந்தவனத்தில் உலவிக் கொண்டிருந்த 7 அப்சரஸ் பெண்களை தின்றுவிட்டான். தேவேந்திரனின் அணுக்க தொண்டர்கள் 10 பேரை தின்றுவிட்டான் மற்றும் எண்ணற்ற ரிஷிகளையும் முனிவர்களையும் தின்றான்.
வரங்கள் பெறாமலேயே இவன் இப்படியிருந்தால் வரங்கள் பெற்று எப்படி மாறுவானோ என்றனர். இந்தச் சொற்களைக் கேட்டு பிரம்மா சரஸ்வதியை நினைத்து வரவழைத்து கும்பகர்ணனின் நாவில் அமருமாறு சொன்னார். பிறகு அவர் கும்பகர்ணனை பார்த்து, உனக்கு இஷ்டமான வரத்தை கேள் என்றார். சரஸ்வதியின் தாக்கத்தினால் கும்பகர்ணன், எனக்கு ஆண்டுகள் கணக்காக தூங்கும்படி வரமருள்க என்றான். ததாஸ்து என்று கூறி பிரம்மா மறைந்தார். சரஸ்வதியும் கும்பகர்ணனின் வாக்கிலிருந்து விலகினாள். உடனே கும்பகர்ணனுக்கு புத்தி தெளிந்தது. சி இப்படிப்பட்ட வரத்தையா கேட்டேன்? தேவர்கள் ஏதோ மாயை செய்து என்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று வருந்தினான். பிரம்மாவிடம் இந்த வரங்களை பெற்ற பிறகு ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் ஆகியோர் சிலேஷ்மாதக வனத்திற்குச் சென்று அங்கு வசித்தனர். அம்புலிமாமா ராமாயணம் 53ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.